ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ பணியாரம் செய்ய போகிறேன். பணியாரத்துக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். சும்மா பணியாரம்னாவே மாவு வெங்காயம் அப்படி தானே நினைக்கிறீங்க. அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். பாத்திரம் காயிட்டும். பாத்திரம் காய்ஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது பனியாக இருக்குல்ல, மழை பெஞ்சு, அதனால் எண்ணெய் அப்படி ஒரு மாதிரி இதாகி போச்சு. கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கலாம். அதுக்கான பொருளெல்லாம் வணக்கணும்ல. கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. இப்போ வந்து கடலைப்பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். உடைச்ச பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, பாசிப்பருப்பு அது கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ வந்து இஞ்சி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு பாருங்கள். ஏன்னா இந்த பருப்பெல்லாம் பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து ஒரு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதெல்லாம் போடணும். இப்போ வந்து ஆனியன் போட்டுக்கலாம். இது வணங்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நான் மாவில் போட்டிருக்கேன் உப்பு, அதனால் இதுக்கு மட்டும் போட்டுக்கலாம். அதுவும் இங்கே பாருங்கள், மோடமாக இருக்குது. மழை மோடமாக இருக்கா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப வெங்காயம் வெந்தாலும் நல்லா இருக்காது. பாருங்கள், ஒரு அரை வேக்காடு விடுங்க போதும். இப்போ வந்து நம்ம மாவில் கொட்டிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதத்துக்கு நான் வந்து மாவை கரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து உப்பு, சோடாப்பு லைட்டாக போட்டிருக்கேன். சோடாப்பு அதிகம் சேர்த்தக்கூடாது இல்லையா, அதனால் லைட்டாக போட்டிருக்கேன். இப்போ இதை எடுத்து இதில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் கொட்டியாச்சு. நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மழை மூடத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போல்லாம் மழை வருது இல்லையா, பனியாரம்னாவே நல்லாயிருக்கும். சும்மா இந்த மழை பெய்யுதில்ல, அந்த டைமில் இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம இங்கே பாருங்கள், கல் காயிட்டும், காய்ஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம பனியாரம் ஊற்றலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பனியாரம் நல்லா வரணும் அப்படின்னு சில பேர்த்தோட கல் வரல, யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஆனியன் வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க. நான் எப்பவுமே தேய்ப்பேன், அதனால் எனக்கு இந்த பழக்கம். பாருங்கள், நான் கத்தியில் இப்படி சொருவி வச்சுக்கிட்டேன், ஈஸியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா காஞ்சிருச்சு. நம்ம வந்து பனியாரம் ஊற்றிக்கலாம். வேகட்டும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக நல்லா வந்த வாட்டி சாப்பிட்லாம். நான் எடுத்துகிட்டு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.